Hi friends, எல்லாருக்கும் good morning. Wish you a happy new year. Hi friends, எல்லாருக்கும் good morning. Happy Christmas எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா பிரியாணி தான் செய்ய போறேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 கிலோ சிக்கன், புதினா, 3 பெரிய தக்காளி, ஜிஞ்சர் garlic பேஸ்ட், தயிர். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நமக்கு போதுமான அளவு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சனால ரொம்ப கட்டியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நமக்கு வேணுன்ற அளவுக்கு ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 3 பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இல்லை எனக்கு, அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பொன்னிறத்துக்கு வரட்டும். ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா கண்ணாடி நிறத்துக்கு வரட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு. எல்லோரும் சர்ச்சுக்கு போனீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் மாஸ் அட்டன் பண்ணிங்களா? நாங்களும் போயிருந்தோம் சர்ச்சுக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு, இப்போ தக்காளி வேகணும் இல்லையா, மசியணும்ல, அதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் கறியெல்லாம் போட்டதும் நம்ம அப்புறமா நமக்கு போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் garlic பேஸ்ட் நமக்கு போதுமான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. மூணு ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் நல்லா பெரிய ஸ்பூனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், அனல் பறக்குது. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா, இன்னும் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், கலருக்காக சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வாங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து
நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு போதுமான அளவு கர்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு போதுமான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம். அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ தான் நுரைச்சி வருது. கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு சிக்கனும் 1/2 கிலோ ஈரல் வாங்கிட்டு வந்தார், அதை மசாலா போட்டு வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா, போதுமான அளவு மஞ்சத்தூள், சால்ட்டு, போதுமான அளவு கேசரி பவுடர், சும்மா ஒரு 2 இது லெமன் சாறு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மேக்னேஷன் ஆகட்டும். அப்புறமா நம்ம 65 பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மேக்னேஷன் பண்ணி இப்படி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துட்டே இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி. இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை தம் போட்டுடலாம் வாங்க. இப்போ நம்ம 65 பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொரிச்சிடலாம் வாங்க. ஆயில் விட்டாச்சு, நல்லா ஹீட் ஆகட்டும். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லுங்கள், ஹலோ சொல்லுங்கள். ஹலோ மித்துமா, உனக்கு எத்தனை வயசு?
இங்கே பாரு மித்துமா, இங்கே பாரு. உனக்கு எத்தனை வயசு? எவ்வளோ வயசு ஆகுது? அங்கே பாருங்க எவ்வளோ வயசு ஆகுதுன்னா ஒன்று கட்டுவார் இவர். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வாங்க நம்ம ஒன்று ஒன்றா இவங்கள உள்ளே இறக்கிடலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் நல்லா வெந்தெடுத்து. இங்கே பாருங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம் நம்ம சொன்னோம்னா. என் பையன் வந்து திருப்பியும் ஃப்ரை பண்ண விட மாட்டான். இது அப்படியே இருக்குது. தம்பியை தூங்க வச்சுட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பியை தூங்க வச்சுட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிறத பொரிச்சிடலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 65 ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முத என் சேனலில் யாராச்சும் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய் பாய், see you, take care.